Taste the Daily. மதுரையில் நடைபெற்ற ராமநாதபுரம் இளைய மன்னர் நாகேந்திர சேதுபதியின் திருமணத்தை அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தலைமையேற்று நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்தினர். மதுரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த திருமண விழாவிற்கு தலைமையேற்ற புரட்சித் தமிழர் மணமக்களான நாகேந்திர சேதுபதி, சிந்து ஆகியோருக்கு நினைவு பரிசு மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்வின் போது கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜன் செல்லப்பா, கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்யன், கழக மகளிரணி இணை செயலாளர் கீர்த்திகா முனியசாமி மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி, சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன், முன்னாள் அமைச்சர்கள் மணிகண்டன், ராஜலட்சுமி, மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பெரிய புல்லான் என்கிற செல்வம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் திருமண விழாவில் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் டூவிபுரத்தில் உள்ள மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக பகுதி கழக செயலாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் கலந்து கொண்டு தூத்துக்குடி தொகுதிக்கு உட்பட்ட 284 பாகங்களிலும் வழங்கப்பட்ட வாக்காளர் திருத்த படிவங்கள் பூர்த்தி செய்து மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதா என வீடு வீடாக சென்று உறுதி செய்ய வேண்டும் என அதிமுக பகுதி செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினார். இதில் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் ரா சுதாகர், மாவட்ட பொருளாளர் சேவியர், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் பில்லா விக்னேஷ், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தனராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோபிநாதம்பட்டியில் புதிதாக அமைக்கப்பட்ட அரசு அலுவலகத்தை அதிமுக MLA திறந்து வைத்தார். கோபிநாதம்பட்டியில் ஊராட்சி கட்டிடத்தில் உதவி மின் பொறியாளர் அலுவலக கட்டிடம் இயங்க சட்டமன்ற உறுப்பினர் வே. சம்பத்குமார் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இதையடுத்து அவர் அக்கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம மக்கள், அரசு ஊழியர்கள் என பலர் உடன் இருந்தனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த கழக செயலாளர்களுக்கான அவசர ஆலோசனை கூட்டம் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் தலைமையில் நடைபெற்றது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுனியம் பலராமன் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS விஜயகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற SIR பணிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் தூசி K. மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். செய்யாறு நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் SIR பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அப்பணிகளை திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி K. மோகன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நகர செயலாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழக மக்களின் மனநிலையை பொறுத்தவரை திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை தான் பார்க்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெளிவுபடுத்தியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்டாலினுக்கு மாற்றாக புரட்சி தமிழரைத்தான் தமிழக மக்கள் பார்க்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய மனநிலையில் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவைத்தான் பார்க்கிறார்கள். ஸ்டாலினுக்கு மாற்றாக எடப்பாடியார்தான் பார்க்கிறார்கள். ஸ்டாலின் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுக்கின்ற பொழுது எடப்பாடியார் வேண்டும் என்று இரட்டைலைக்குத்தான் வாக்களிப்பார்கள். இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. இதுதான் சட்டமன்ற தேர்தல் அமைப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட 4 பகுதிகளில் புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி திறந்து வைத்தார். அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட கடம்பநல்லூர், முருங்கை, சிறுநமல்லி, நாகவேடு உள்ளிட்ட 4 பகுதிகளில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது. இந்த 4 புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான சு. ரவி 4 குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்களையும் திறந்து வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமை வகித்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்நிகழ்வின் போது அதிமுக கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன், வர்த்தக அணி மாநில தலைவர் சஜீவன், முன்னாள் அமைச்சர் மில்லர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்கு உட்பட்ட ஜவ்வாது மலை கிராமங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விண்ணப்பம் வழங்கும் பணியை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆய்வு செய்து கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அத்திப்பட்டில் நடைபெற்ற ஆய்வு பணியில் ஒன்றிய செயலாளர்கள் அசோக், வெள்ளையன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் விஜயசங்கரன், இணை செயலாளர் லோகநாதன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அம்மாபேட்டையில் மறைந்த அம்மாபேட்டை தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ஏவி சூரியன் நாராயணனின் திருவுருவ பட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான காமராஜ் கலந்து கொண்டு மறைந்த ஏவி சூரியன் நாராயணனின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மௌன அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மறைந்த ஏவி சூரியன் நாராயணனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். இந்நிகழ்வில் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினசாமி, கிழக்கு மாவட்ட செயலாளர் பாரதி மோகன், அமைப்பு செயலாளர் காந்தி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.